குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 மே மாதம் 5ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 22ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய விசேஷம் பார்த்திங்கன்னா பிரதோஷம். அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. கஷ்டங்கள் குறையும். மேலும் இன்று சுப முகூர்த்த தினம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும்பொழுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நட்சத்திரங்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வெற்றிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மன அமைதி கிடைக்கும். 5/5/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 5/5/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிலுமே நிதானத்துடன் பதற்றம் இல்லாமல் இருக்கணும். பழைய கவலைகள் மனதிற்குள் வந்து செல்வதற்குண்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. செய்கின்ற வேலைகளை அலைச்சல்கள் அதிகரிக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கணும். சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கணும்னா நீங்கள் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கிடையாது. வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அனைவரிடத்துலையுமே நீங்கள் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் ரிஷபராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றி வைப்பீங்க. தந்தை வழி தாய் வழி உறவுகளில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாக கிடைக்கும். அதே போல் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். அது மூலம் ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக மேன்மை அடையும். பிரச்சனைகள் குறையும். உடல் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. புதிய நுட்பங்களை கற்றுக்கொள்ள ஒரு ஆர்வம் பிறக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்டகால பிரச்சனைகள், கவலைகள் எல்லாமே குறைந்து மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதன் மூலம் ஒரு வாழ்க்கை தர மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். எதிர்காலம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த தடைகள் அனைத்திலுமே நீங்கும். தடைப்பட்ட வருமானங்கள் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே பொறுமையாக செயல்படுவது மிகவும் நல்லது. விட்டு கொடுத்து போவது நல்லது. அதே போல் உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. அலுவலகத்தில் அனைவரோடையுமே அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும்
லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் உங்களுடைய நண்பர்கள், கூட இருப்பவங்க, சொந்தக்காரர்கள் இவர்கள் பற்றிய ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கடன் விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். நீண்ட நாள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபார விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். வாடிக்கையாளர்களிடம் பணிவு வேணும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகள் அனுசரித்து போகணும். சக ஊழியரிடம் அனுசரித்து போனால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதை தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. அதே போல் புதிய நபர்களிடம் பழகும் பொழுது தனிப்பட்ட விஷயங்களை எதையுமே பகிராதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தரிடம் தயவுசெய்து சொல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தடைகள் அகலும். பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனை குறையும். அரசு வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதே போல் அனைவர் பற்றிய புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. புதிய வண்டிகள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அதே போல் எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா வெற்றி அடையும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவின் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கடன் உதவி எங்கேயாவது எதிர்பார்த்தீங்கன்னு கண்டிப்பாக கடன் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த உண்டான வாய்ப்பு இருக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தும் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வரும். அரசு வழியில் உதவிகள் எதிர்பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கும். கோர்ட் வழக்கு கேஸுகள் உங்களுக்கு வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு உங்களுக்கு இன்று கிடைக்கும். ஒரு ஆதாயம் நிறைந்த உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பக்கம் இருப்பவர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய அரவணைப்பு கிடைக்கும். அதே போல் அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும். அது உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உதவியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்ககிட்ட பேசும்போது நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் சுப செலவுகள் இன்றைக்கி அதிகமாகும். நீண்ட காலமாக திருமண வரன் அமையும். ஆன்மீக பயணங்கள் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் கணவன் மனைவி கூட ஒற்றுமை வேணும். மனம் விட்டு பேசணும். அனுசரித்து போனீங்கன்னா நல்லது. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். வியாபாரத்தை விருத்தி செய்வதற்குண்டான வசதிகள் இன்றைக்கி கிடைக்கும். முதலீடுகள் கிடைக்கும். அரசு வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. புதிய வீடுகள் வாங்குவது, வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள், ஆடை ஆபரண சேர்க்கை இது எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். நினைத்த காரியங்களாம் நினைத்தபடி நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக்கங்க. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய நல்ல நாள். மனதளவில் நீண்ட நாளாக குழப்பங்கள் இருந்து வந்துச்சுன்னா அந்த குழப்பம் விலகும். அதே போல் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீண்ட நாளாக தனவரவுகள் ஏதாவது தடைப்பட்டிருந்தால் அந்த வரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் அனைவருமே ஒத்துழைப்பாக இருப்பார்கள். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே இன்றைக்கி வரக்கூடிய நாள். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெற்றிகளை தரும். அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தாக்க இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் அளிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். அதே சமயத்தில்
அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வாக்குறுதி மாத்திரம் அளிக்காதீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ அல்லது கடன் வாங்குதலோ கூடாது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்குமான மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. மனதில் ஒரு விதமான சோர்வு வந்து போகும். நீண்ட நாளைய பிரச்சனைகள் தீரும். அதே போல் நீண்ட நாளைய பிரச்சனைகள் மனதில் போட்டு குழப்பிக்காதீங்க. எதிர்கால சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. வியாபாரத்தில் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வெற்றிகள் கிடைக்கும். அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இதனால் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். எதுலேயுமே இன்றைக்கி சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வண்டி வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சா உதவி செய்யுங்க. இந்த நாள் அனைத்து ராசினியர்களுக்கும் மிக சிறந்த நாளாக, ஒரு பொன்னாளாக, நினைத்த காரியங்கள் நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேயர்களே, மேலும் நாங்கள் ஜோதிடம், சோழி பிரசனம் சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவது தயவுசெய்து தொடர்பு கொள்வோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெய குரு ராயா.